வணக்கம் ராதிகா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் 3 வயது சிறுமியை 19 வயது கொடூரனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் காலை முதலே பல கட்ட போராட்டங்கள் கிராம மக்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சாலை மறியல் போராட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் பொன்னேரி சார் ஆட்சியர் பேச்சுவார்த்தையின் மூலம் மக்கள் வைத்த கோரிக்கையை உறுதி செய்து தருவதாக உறுதியளித்த நிலையில் போராட்டம் மதியம் கைவிடப்பட்டது. பின்னர் பார்த்தோம்னா சிறுமி தங்கியிருக்கும் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சார் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வடமாநில தொழிலாளர்கள் இந்த பகுதியில் அதிகமாக இருப்பதால் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வைத்தனர். இதனிடையே போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் பார்த்தோம்னால் அதாவது தற்போது சிறிது நேரத்துக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பார்த்தோம்னால் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் கும்மிடிப்பூண்டி பகுதிக்கு வந்து அந்த சிறுமி தங்கியிருந்த பகுதிக்கு ஆறுதல் தெரிவிக்க வந்தார். அப்போது காலை முதல் நாங்கள் இங்கு பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம், இவ்வளவு நேரம் எங்கே போனீர்கள் என்று கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் கேட்கையில் தான் மருத்துவமனைக்கு சென்று சிறுமியின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருந்ததாக கூறி அவர் அந்த சிறுமிக்கு ஆறுதல் கூறிய புகைப்படங்களை பொதுமக்கள் மத்தியில் காண்பித்தார். மேலும் பார்த்தோம்னால் அங்கிருந்த பொதுமக்கள் நாங்கள் நல்லது நடக்கும் என்றுதானே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் இது போன்று நடக்கிறதே என்று கேள்வி எழுப்பி விஜய் அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், இது போன்று நடக்காதவாறு எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், இங்கு பாதுகாப்பு குறைபாடு உள்ளது, இந்த பகுதியில் அதிகமாக கஞ்சா புழக்கம் அதே போன்று மது அருந்த ஒரு தொல்லை தாங்க முடியவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை சரமாரியாக வைத்தனர். மேலும் பார்த்தோம்னா நான் வந்து உறுதியாக சரியான நிலைப்பாடை எடுப்பேன் என்று கூறிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். கிளம்பிய நிலையில் பார்த்தோம்னா அங்கு உள்ள மக்கள் பார்த்தோம்னா இதில் வந்து 4 பேர் வந்து குற்றவாளிகள், ஒருவரைதான் காவல்துறையினர் பிடித்துள்ளனர் என்று கூறி காவல்துறையினர் மறைக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அதே போன்று 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே சிறுமியின் உடல் வந்து பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்று கூறும் நிலையில் இன்னும் ஏன் வந்து சிறுமி தங்கியிருக்கும் இந்த பகுதிக்கு ஏன் உடல் வரவில்லை, தாங்கள் 4 குற்றவாளிகளை பார்க்க வேண்டும், சிறுமியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று கூறி மீண்டும் பார்த்தோம்னால் அந்த கிராம மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் அந்த சம்பவ இடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராதிகா.